is great. Hi, hello and welcome to Wrestling Central Tamil. நான் உங்க ஆஷிக். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக்டவுன் லைவ்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக்டவுன் லைவ்ல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இப்போ சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னென்னா நெக்ஸ்ட் வீக் ராவில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் சொன்ன அதே ரீசன் தான் இப்போவும். நெக்ஸ்ட் வீக் அப்படிங்கிறது கிறிஸ்மஸ் டைம். ஸோ கிறிஸ்மஸ் டைம் அப்போது WWE ஒர்க்கர்ஸ், ரெஸ்லர்ஸ் எல்லாருமே அவங்க ஃபேமிலியோடு இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு WWE வந்து எல்லாருக்குமே லீவ் விட்டுருக்காங்க, ஹாலிடே விட்டுருக்காங்க நெக்ஸ்ட் வீக். ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து ஷோ வந்து லைவாக பண்ண மாட்டாங்க. ஸோ லைவாக பண்ணலாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரமே அதுக்கான எல்லா ஷோவையும் நடத்தி முடித்து அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட் வீக் டெலிகாஸ்ட் பண்ண போகிற ரா, ஸ்மாக்டவுன் ரெண்டுமே இப்போவே வந்து ஷோஸ் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க, லைவாக போடல. ஸோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ரெக்கார்ட் பண்ணதை தான் நெக்ஸ்ட் வீக் ரா, நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக்டவுன் அப்படின்னு சொல்லிட்டு டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து லைவ் கிடையாது, அது முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணி வச்ச ஒரு வீடியோ. ஸோ இதுதான் விஷயம். ஒருவேளை நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வீக் ராவில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இங்கே இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இங்கே இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நான் நேற்று போட்ட வீடியோவுக்கு போகும். ஸோ அந்த வீடியோவில் நெக்ஸ்ட் வீக் ராவில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவும் சரி, இந்த வீடியோவும் சரி, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பாய்லர்ஸ். இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாமே நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக்டவுனில் நடந்த விஷயங்கள். நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக்டவுனில் என்ன நடக்கும், என்ன மேட்சஸ் நடக்கும், அந்த மேட்சஸில் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ரிசல்ட் இப்போ என் கையில் இருக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பாய்லர்ஸ். ஒருவேளை நான் நெக்ஸ்ட் வீக்கே பார்த்துக்கிறேன், எனக்கு இப்போவே தெரிஞ்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக்டவுனை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் தான் நல்லா இருந்திருக்கு, மற்றபடி நார்மலாக தான் இருந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக்டவுனில் என்ன நடந்துச்சு அப்படின்னு ரிசல்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும். நேற்று போட்டிருந்த ஒரு வீடியோ, அதாவது நெக்ஸ்ட் வீக் ராவில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு போட்ட வீடியோவில் ஒரு பாதி பேர் கமெண்ட் பண்ண பாதி பேர் வந்து ஃபேக்குன்னு தான் சொன்னாங்க. ஸோ வழக்கம் போல் சொல்லிட்டு தான் ஃபேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விஷயம் உங்களுக்கு என்ன எதனால் இந்த வீடியோ இப்போ எப்படி இந்த வீடியோ வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சுத்தமாக புரியலன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஸோ ஃபேக் அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் நெக்ஸ்ட் வீக் வந்து அந்த ராவை பார்த்துட்டு மறக்காமல் என்கிட்ட வந்து மறுபடியும் அந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீக் ராவையும் ஸ்மாக்டவுனையும் பார்த்து நான் இப்போ சொன்னது ஃபேக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சிடும், நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இப்போது நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக்டவுனில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு செக்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, R-Truth, கார்மெலா ரெண்டு பேருமே வந்திருக்காங்க. ஸோ R-Truth வந்து சாண்டா மாதிரி காஸ்டியூம் போட்டு வந்திருக்காரு, கார்மெலா வந்து எல்ஃப் மாதிரி ஒரு காஸ்டியூம் போட்டு வந்திருக்காங்க. ஸோ காஸ்டியூம் போட்டு வந்து எல்லாருக்குமே வந்து கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லும் போது டேனியல் பிரைன் இன்டர்ஃபியர் ஆகிருக்காரு. டேனியல் பிரைன் இன்டர்ஃபியர் ஆகி வழக்கம் போல் வந்து ஆடியன்ஸை வந்து சொல்லியிருக்காரு, இவன் சாண்டா இல்லை, இவனை போய் ஏன் நம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸை வழக்கம் போல் டேனியல் பிரைன் திட்டிருக்காரு. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது R-Truth திடீர்னு ஒரு பயங்கரமாக காமெடி பண்ணியிருக்காரு. அது என்னென்னா, நான் வந்து ராயல் ரம்பிளில் 30வது ஆளாக வருவேன், ஸோ வந்து ராயல் ரம்பிள் வின் பண்ணி ரெஸ்ல்மேனியாவில் ஒன்று ஃபேஸ் பண்ணி அந்த சாம்பியன்ஷிப்பை நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி பண்ணும்போது வந்து டேனியல் பிரைன் வந்து R-Truth அடிச்சிருக்காரு. அடிச்சு போட்டு அவர் கிளம்பிட்டார். இது ஃபஸ்ட்டு செக்மெண்ட். அப்புறமா ஒரு மேட்ச் நடந்திருக்கு. அது என்ன மேட்ச்னு பார்த்தீங்கன்னா 8-man டேக் டீம் மேட்ச். யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிளப் அண்ட் ஊசோஸ் வர்சஸ் சானிட்டி அண்ட் த பார். ஸோ வந்து இந்த மேட்ச் நடந்திருக்கு. இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிளப் அண்ட் ஊசோஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்டாக ஒரு மேட்ச் நடந்திருக்கு. இந்த மேட்ச் தான் வந்து ஸ்மாக்டவுன் இந்த வாரம் ஸ்மாக்டவுன்லேயே ஒரு பெஸ்ட்டு மேட்ச் அப்படின்னே சொல்கிறாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே லைவாக பார்த்த ஆடியன்ஸ்லாம் வந்து ரொம்பவே பாராட்டியிருக்காங்க. என்ன மேட்ச்னு பார்த்தீங்கன்னா, முஸ்தஃபா அலி வர்சஸ் CN அல்மாஸ். ஸோ இவங்க ரெண்டு பேர் மேட்ச் அப்படின்னு சொல்லும் போதே எனக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அங்கே இருக்கிற ஆடியன்ஸும் பார்த்துட்டு அதான் சொல்லியிருக்காங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு, இந்த மேட்ச் ஆஃப் த நைட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்மாக்டவுன் எபிசோட்லேயே இதான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஷாக்கிங்காக முஸ்தஃபா அலி CN அல்மாஸை பீட் பண்ணி வின் பண்ணியிருக்காரு. ஸோ க்ரூசர் வெயிட்டை வந்து கொஞ்சம் மெயின் ராஸ்டர் இது ஸ்மாக்டவுன் ராவில் கொண்டு வந்து கொஞ்சம் கெத்தாக காமிக்கிறாங்க. ஸோ முஸ்தஃபா அலி இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டார். அப்புறமா செக்மெண்ட் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மிஸ் டிவி. ஸோ மிஸ் டிவியில் யார் ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃப்ரினா ஷேன் மெக்மேன். ஸோ இந்த செக்மெண்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் அஃபிஷியலாக டீம் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பெஸ்ட் டேக் டீம் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஷேன் மெக்மேனும் மிஸ்ஸும் ஒரு டேக் டீமாக ஃபார்ம் ஆகிட்டாங்க இந்த மிஸ் டிவி செக்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 2-3 வாரமாக வந்து மிஸ்ஸு வந்து ஷேன் மெக்மேன் கூட டீமாக ரொம்ப ட்ரை பண்ணார். நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக்டவுனில் வந்து அவங்க ரெண்டு பேரும் ஜாயின் ஆகிட்டாங்க அஃபிஷியலாக அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ அப்புறம் மூணாவது ஒரு மேட்ச் நடந்திருக்கு. அது என்ன மேட்ச்னு பார்த்தீங்கன்னா சமோவா ஜோ வர்சஸ் ஜெஃப் ஹார்டி. இந்த மேட்ச் நடந்திருக்கு. இந்த மேட்ச்சில் சமோவா ஜோ வந்து ஜெஃப் ஹார்டியை DQவில் வின் பண்ணிட்டாரு. ஸோ DQவில் வின் பண்ணதும் இல்லாமல் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் சமோவா ஜோ ஜெஃப் ஹார்டியை அடிச்சு போட்டு போயிருக்காரு. ஸோ ஜெஃப் ஹார்டி லூஸ் பண்ணிட்டாரு. சமோவா ஜோ DQவில் வின் பண்ணிட்டாரு. நாலாவதா மெயின் இவெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா செம்ம ஷாக்கு. சத்தியமாக யாருமே எதிர்பார்க்கல. அங்கே இருக்கிற ஆடியன்ஸும் சேர்த்து யாருமே இதை எதிர்பார்க்கல. இந்த மேட்சோட எண்டிங் அது என்ன மேட்ச்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச். ரூசேவ் வர்சஸ் ஷின்ஸ்கே நாகமோரா. ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சோட ரிசல்ட் இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே ஷாக் ஆவீங்க. யார் வின்னு பார்த்தீங்கன்னா ரூசேவ் வின் பண்ணி நியூ யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன் ஆகிட்டாரு. சத்தியமாக யாருமே எதிர்பார்க்கல. அங்கே இருக்கிற ஆடியன்ஸ்லாம் பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க. சத்தியமாக எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து புதிய யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன் ரூசேவ். ஸோ ரூசேவ் இந்த மேட்ச்சில் வின் பண்ணி நியூ யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன் ஆகிட்டாரு. ஸோ கடைசியாக வந்து ரூசேவும் லானாவும் சொல்லி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஷோ அப்படியே முடிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக்டவுனில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்ச விஷயம். இப்போ நான் உங்களுக்கு ரிசல்ட் சொல்கிறேன். ஸோ இது ஃபேக்கு அப்படின்லாம் நினச்சிங்கன்னா நெக்ஸ்ட் வீக் இது ஃபேக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் இதுவும் உங்களுக்கு ஃபேக்காக தெரிஞ்சாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுவும் ஃபேக்காக இல்லையான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீக் தெரியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் எங்களுடைய FB அண்ட் Instagram பேஜோட லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஏன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கேயும் கூட சில நியூஸஸ் சில அப்டேட்ஸ்லாம் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் அங்கே போய் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ரெஸ்லிங் ரிலேட்டடான வீடியோஸ் தமிழில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ரெஸ்லிங் சென்ட்ரல் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.